Next up, we have a very distinguished speaker, Her Grace Yamuna Mataji. Hari Bol. So Yamuna Mataji, she started her bhakti journey in 1991, and she is an inspiration to all Matajis, not just in Madurai, but across the entire ISKCON Sangha and beyond. So she has been pivotal in spreading preaching in Madurai, so much so that we can call the Madurai Mataji Sangha as Yamuna Mataji Sangha. That's what we hear from most of the Matajis in Madurai. So this all despite Mataji saying that she's not very comfortable or very clear when Prabhu instructed her to just preach. And one other inspiring thing about her is she listens to Prabhu's instructions as Guru Maharaj's instructions and carries it forward. Despite being from a well-to-do family and having so many servants, Mataji extensively does cooking, cleaning and all kinds of services for the pleasure of Guru and Gauranga. In fact, her kitchen service is so famous that some of her snacks have also featured in newspapers in Tamil Nadu. Right? So, and we all hear from all the Matajis that she's very, very kind to everyone. So let's welcome Yamuna Mataji with a big Gauranga. Gauranga! Hare Krishna. Om Jnana Dimirandasya Jnananjana Salagaya Shakshurun Medidam Yena Dasmai Shri Guruve Namaha Namo Om Vishnu Padaya Krishna Prastaya Bodhali Srimade Jaya Padaga Swami Dinamini Namaste Nama Acharya Padaya Nitaya Kirba Pradayani Gaura Gada Damadaya Nagaragrama Dharini Namo Om Vishnu Padaya Krishna Prastaya Bodhali Srimade Bhakti Vedanta Swami Nidinamini Namaste Saraswati Devi Gauravani Pracharini Nirvishesha Shunyavadi Bhashadya Deshadharini Jaya Sri Krishna Chaitanya Prabhu Nidyananda Sri Advaita Gadadhara Sri Vashadi Gaur Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna. Hare Krishna. So we missed out Mataji's introduction in Tamil. So Her Grace Yamuna Vasani Mataji, our Bhakti Payanatha 1991 ஆண்டு தொடங்கினார். அவர் அனைத்து மாதாஜிகள் மதுரையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இஸ்கானில் மட்டுமல்ல, அதை தாண்டியும் ஒரு உதாரணமாக திகழ்கிறார். அவர் பிரபுவின் கட்டளைகளை அனைத்து கட்டளைகளையும் சிறமேற்கொண்டு செய்து வருகிறார். அவர் ஒரு செல்வந்தரின் குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும், பல வேலையாட்கள் இருந்தாலும், அவர் சமையல், வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதல் என்று பல சேவைகளை குரு கிருஷ்ணருக்காக செய்து வருகிறார். அவர் அது சமையல் மிகவும் பிரபலமானது. பத்திரிகையிலும் அவரது சமையல் பற்றி பல கருத்துக்கள் வந்துள்ளன. அவர் எல்லோருக்கும், எல்லா மாதாஜிக்கும் அவர் ஒரு மென்டர், ஒரு முன்னோடியாக திகழ்ந்துள்ளார். மதுரையின் அனைத்து மாதாஜிகளின் சங்கம் யமுனா மாதாஜி சங்கம் என்றே அழைக்கலாம். அந்த அளவு அவர் மதுரையில் பிரச்சாரம் பரவியதற்கு ஒரு மூல காரணமாக திகழ்கிறார். அவர் அனைவருக்கும் மிகுந்த அன்போடு அவர் நடந்து கொள்வது எல்லா மாதாஜிகளும் சொல்கின்ற ஒன்று. ஸோ இத்தனை சிறப்புமிக்க யமுனா மாதாஜியை ஒரு உரத்த கௌரங்கா கூறி வரவேற்போம். கௌரங்கா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உண்மையிலே இன்று வருகை தந்திருக்கும் குரு மகாராஜ் இந்த நேரத்தில் இல்லைவென்றாலும் அவர் நம் ஊருக்கு வந்திருக்கிறார். அதனால் நம்முடைய குரு மகாராஜுக்கும்
மற்ற மூத்த குருமார்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அத்தனை ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. கிரகஸ்த வாழ்வில் நம் பிரபுபதாவின் பங்கு, ஜெயபதா மகாராஜனுடைய பங்கு, இதை பற்றி பேசுகிறதுக்காண்டி என்னை வர சொன்னாங்க. முதல்ல நான் வந்து இஸ்கான் அப்படிங்கிற உள்ளே வந்தது எப்போன்னா, நானும் எங்கள் பிரபுவும் இருந்தோம், வீட்டில் இருந்தோம். நான் சும்மா சாதாரணமாக நான் வந்து எப்படி பேசுவேன்னா வீட்டில் உள்ள மாதிரி தான் பேசுவேன். அதனால் கொஞ்சம் நீங்கள் சகிச்சுக்கோங்க. நாங்கள் வீட்டில் இருக்கும்போது முதல்ல அருள் திரு சங்குதாரிதாஸ் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். நாங்கள் வந்து கிருஷ்ணரை பற்றி உங்களுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லியிருந்தோம், வடக்கு மாசி வீதியில் நாங்கள் இருக்கோம், எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கிருஷ்ணன் கோயில் இருக்குது, அதில் நீங்கள் வேறு கிருஷ்ணரை பற்றி தனியாக என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். உடனே அவர் சொன்னார், எல்லாரும் பக்தி பண்ணுறாங்க, ஆனால் ரேண்டமாக பண்ணுறாங்க, ஆனால் அதை ஆர்கனைஸ்டாக பண்ணணும்னா அதுக்கு ஒரு வழிகாட்டி வேணும், அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். முக்கியமாக நாங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு பகவத்கீதை சொல்லித் தருவோம் அப்படின்னாங்க. இந்த பகவத்கீதை படிக்கணும். சின்ன வயசில் ஸ்கூலில் என்ன இந்து மக்களுடைய புனித நூல் என்ன அப்படின்னா பகவத்கீதைன்னு ஆன்சர் பண்ணியிருப்போம். அப்போ அதை படிக்கணுங்கிற ஆர்வம் வந்து சின்ன வயசுலேருந்து இருந்தது. அப்போ அவர் சொல்லித் தருவார் அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க வாங்க பிரபு அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, இது வந்து உங்கள் பிரபுக்கு மட்டும் கிளாஸ் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கே கிளாஸு. ஏன்னா கிரகஸ்த வாழ்க்கையில் எல்லோரும் ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த கிருஷ்ண உணர்வு. அதனால் நீங்கள் எல்லாருமே வீட்டில் ஃப்ரீயாக இருக்க நேரம் சொல்லுங்கள், அந்த நேரத்தில் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னார். எங்கள் பிரபுக்கு நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம், எங்கள் பிரபுக்கு நேரம் இருக்கணும் இல்லையா. டெய்லி கடையடிச்சு 10:30 மணிக்கு தான் வருவார். உடனே இவர் என்ன சொல்லிட்டார், சரிங்க பிரபு, சனிக்கிழமை ராத்திரி 10:30 மணி, காலையில் 10:30 மணி இல்லை, ராத்திரி 10:30 மணி, ராத்திரி 10:30 மணிக்கு நீங்கள் வந்து கிளாஸ் எடுங்க அப்படின்ட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பக்தர்கள் வந்து எந்த அளவு கருணையோட மற்றவங்கள கிருஷ்ண உணர்வுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க பாடுபடுறாங்க. அப்போ அவர் ஒத்துக்கிட்டார், வந்துட்டார். 10:30 மணிக்கு வந்துட்டார். வந்து அழகாக சின்ன ஒரு டேபிளில் கிருஷ்ணனுடைய படம் வச்சு, அவர் பிரபுபதா படம் கொண்டு வந்திருந்தார், அதையும் வச்சு பூஜை பண்ணி நாங்கள் கீர்த்தன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இஸ்கானில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா கீர்த்தன் தான். அல்ல ஃபஸ்ட்டு கீர்த்தன் பண்ணும்போது ரொம்ப அழகாக இனிமையாக பாடினார். அந்த ராத்திரி 10:30 மணிக்கு கீர்த்தன் பண்ணும்போது எப்படி இருக்கும், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், தெருவே சைலண்ட்டாக இருக்கும். அது அப்படியே மனசை கவர்ந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் கடை பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வர ஆரம்பித்தோம். பார்த்தா கீர்த்தன் ஹெவியாக இருக்குது. ஒரு மிருகண்டதாஸ்னு ஒரு வெளிநாட்டு பக்தர் ஒருத்தர் எங்கள் வீட்டில் தங்கி இருந்தார். உடனே அவர் என்ன பண்ணிட்டார், நல்ல மியூசிக்கெல்லாம் போட்டு கீர்த்தன் பண்ண உடனே நிறைய குழந்தைகள், அதாவது நிறைய பிள்ளைகள், கடை பிள்ளைகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா கீர்த்தன் ரொம்ப லாங்காக போனோம்னு கிளாஸ் முடிகிறதுக்கு ராத்திரி 12:30 மணி ஆயிடுச்சு. 12:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா நாங்கள் எதுக்காண்டி சனிக்கிழமை வச்சோங்கிற இதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா சனிக்கிழமை லேட்டாக படுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக எதிரிக்கலாம் இல்லையா, அதுக்காண்டி தான் சனிக்கிழமை வச்சது. ஆனால் அவர் சொல்லிட்டார், என்ன சொன்னாருன்னா, சனிக்கிழமை நான் என்ன தான் லேட்டாக போனாலும் நான் மங்களாரத்திக்கு நான் எந்திரிக்கணும், இங்கே 4:30 மணிக்கு மங்களாரத்தி, அதனால் சனிக்கிழமை காலையில் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. சரின்னா அப்புறம் சனிக்கிழமை காலையில் பஜன் வச்சோம். எங்கள் சமூகத்தில் உள்ளவங்களாம் வந்தாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இந்த இஸ்கான்ங்கிறது உங்கள் சமூகத்துக்கு மட்டும்தான், பக்கத்தில் நாங்கள் எல்லாரையும் கூப்பிடுவோம், வாங்க பஜனுக்கு வாங்கன்னு. அவங்க வரமாட்டாங்க. அப்போ நீங்கள் உங்கள் சமூகத்தில் உங்கள் ஆளுகளை தான் கூப்பிட்றீங்க, எங்களையெல்லாம் கூப்பிட வேணாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் சரி வர்ற வரைக்கும் வர்றவங்களாம் வரட்டும்னு சொல்லிவிட்டு நாங்கள் பஜன் பண்ண ஆரம்பித்தோம். எவ்ரி சாட்டர்டே நாங்கள் வீட்டில் பஜன் வைக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது அவர் சொல்லிட்டார், அப்போ தான் ராதா மதுராபதி கோயில் கட்ட அவருக்கு வந்து சான்ஸ் கிடச்சிச்சு. அந்த நேரத்தில் அவர் சொல்லிட்டார், நீங்கள் வந்து நீங்களே கிளாஸ் கொடுத்துருங்களேன் அப்படின்னு எங்கள் பிரபுவை சொல்லிட்டோம். உடனே பிரபு சொல்லிட்டார், எனக்கு பகவத்கீதை பற்றி அந்த அளவு தெரியாதே அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பக்தர் உதவி செஞ்சார், ரத்ன பகு கௌரதாஸ். அவர் வந்து என்ன செஞ்சார்னா, வந்து பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுப்பார். நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை டேப் ரிகார்டரில் பதிஞ்சு வச்சுக்கிடுவோம். அதை ஒரு வாரம் பூரா கேட்டு அடுத்த வாரம் அந்த ஸ்லோகத்தை கிளாஸ் கொடுத்துருவோம். இப்படி தான் வட்டா நாங்கள் செஞ்சோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பகவத்கீதையை படிக்க ஆரம்பித்தோம். அப்போ அவர் எங்களை ஒரு டூர் கூட்டிகிட்டு போனார் மாயாப்பூருக்கு.
எந்த நேரம்னா கௌர பூர்ணிமா. கௌர பூர்ணிமா போகும்போது அந்த கௌர பூர்ணிமா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எல்லாருமே விரதம் இருக்கணும். ஃபஸ்ட் டைம் விரதம் இருக்கிறோம் நாங்கள், விரதம் இருக்கணும். ஆனால் நல்ல சைத்தன்ய சரித்தாமிரத்தை பற்றி கிளாஸ் நிறையா நடக்குது. ஹிந்தி கிளாஸ், ரஷ்யன் கிளாஸ், பெங்காலி கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாமே நடக்குது. அப்போ எங்களுக்கு ஏதோ இங்கிலீஷ் தான் ஏதோ கொஞ்சம் தெரியும், மற்றதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதனால் பேசாமல் இங்கிலீஷ் கிளாஸில் போய் உட்காந்துட்டோம். பக்தி புருஷோத்தம் மகாராஜ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கார். எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன், சுற்றி பார்த்தேன், கொஞ்சம் பேர் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தூக்கம் வரல, இருந்தாலும் எனக்கு புரியலை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் கிருஷ்ணரை பற்றி மட்டும்தான் எங்களுக்கு தெரியுமே ஒழிய சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதனால் அப்படியே எல்லாருமே கொஞ்சம் உட்காந்துருந்தோம். அப்போ அவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னார்னா, சரி எல்லோரும் தூங்கிட்டீங்களா, தூங்கி முடித்தோன்னே இப்போ உங்களை எழுப்புறதுக்காண்டி ஒருத்தர் வர்றார் அப்படின்னார். யார் வர்றா அப்படின்னு பார்த்தா நம்ம குரு மகாராஜ் அங்கே நடந்து வந்துட்டு இருக்கார். குரு மகாராஜ் வந்த உடனே எல்லாம் ஒரே சந்தோஷம், அத்தனை பேர் கைதட்டி வரவேற்றாங்க. வந்து கிளாஸ் கொடுத்துட்டு ரொம்ப அற்புதமாக கிளாஸ் கொடுத்தார். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் எங்களுக்கு அந்த அளவு புரியலை, அது நான் ஒத்துக்கிறேன், அந்த அளவு புரியலை. ஆனால் கிளாஸ் முடிஞ்சவனே ஒரு வார்த்தை சொன்னார் குரு மகாராஜ், அது எனக்கு இன்றைக்கி மனசில் நிற்கிது. நீங்கள் எல்லாரும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமான்னு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு 5 பேரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னார். 5 பேராக இருந்தது இன்றைக்கி 5000 பேரை இன்றைக்கி வந்திருக்குன்னா அது எல்லாம் எங்கள் குரு மகாராஜோடைய ஆசீர்வாதம் தான். இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்காங்க. அதோடு நம்ம குரு மகாராஜை பார்த்ததுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ், சரி இந்த மாதிரி ஒரு குரு நமக்கு கிடச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்ல பக்தி பண்ணணும், ஏதோ இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய பேரை இன்வைட் பண்ணி கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். அப்போ எங்கள் வீட்டில் தங்கக்கூடிய எங்களுக்கு பாக்கியம், குரு மகாராஜ் எங்கள் வீட்டில் தங்கியிருக்கார். பெரிய வீடு, பெரிய கூட்டு குடும்பம் எங்கள் வீடு. அப்போ தங்குறார். தங்கும்போது பிரபுவை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, அதுக்குள்ளே இவங்க 16 மாலைக்கு வந்துட்டாங்க. நான் அப்போ 8 மாலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரபுவை பார்த்து சொன்னார், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் சமூகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த கிருஷ்ண பக்தியை கொடுங்க. நேற்று சொன்னார் இல்லையா குரு மகாராஜ், நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கிருஷ்ண உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் போய் நீங்கள் கிருஷ்ண உபதேசம் பண்ணுங்கள், கிருஷ்ணரை பற்றி சொல்லி கொடுங்க அப்படின்னார். என்ன குரு மகாராஜ் நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதே, நாங்கள் போய் சொன்னால் அவங்கெல்லாம் கேட்பாங்களா, அவங்கள மாதிரி பெரிய சன்னியாசி வந்தாலும் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ குரு மகாராஜ் ரொம்ப அற்புதமாக சொன்னார், ரொம்ப எளிமையாக. நான் சன்னியாசி தான், ஆனால் நான் போய் சொன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இவருக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவார், இவர் சன்னியாசி, இவருக்கு வேலை இல்லை. எப்படி மற்றவங்க நினைக்கிறது அப்படி, இவருக்கு வேலை இல்லை. ஆனால் நம்மளாலெல்லாம் முடியாது, நமக்கு காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்களாம். ஆனால் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்களாம், அவரும் வியாபாரம் பண்ணுறார், அவரும் குடும்பம் வச்சுருக்கார், அவரும் குழந்தைகளை படிக்க வச்சுருக்கார், அப்போ அவரும் ஃபாலோ பண்ணுறாருன்னா அப்போ நம்மளால் ஏன் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் போய் சொன்னால் இது நல்லா ரீச் ஆகும் அப்படின்னார். அப்போ பிரச்சாரம் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பத்திலே விதை போட்டவர் யாருன்னா நம்ம குரு மகாராஜ். ஹரே கிருஷ்ணா. அதுக்கப்புறம் பாத யாத்திரைன்னு ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்திருந்தோம். அப்போ மலேசியாவிலேருந்து நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் ஊர்லேருந்து 2 பேர் தான் வந்திருக்கீங்களா, நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம், நீங்கள் என்ன 2 பேர் தான் வந்திருக்கீங்க, இந்த விஷயத்தை போய் எல்லாருக்கும் போய் சொல்ல வேண்டியதானே அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச தெரியாது, நான் எப்படி பிரச்சாரம் பண்ணுறதுன்னு. உங்களை யாருங்க இங்கிலீஷில் பேச சொன்னது, தமிழில் பேசுங்க, உங்கள் நாடு தமிழ்நாடு தானே, நீங்கள் தமிழில் பேசி எல்லார் வீடு வீடாக போய் சொல்லி எல்லாரையும் வரவழைங்க அப்படின்னாங்க. அப்போ உண்மையிலே பாத யாத்திரை ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் அந்த சொன்னதிலிருந்து எப்படா மதுரைக்கு போவோம், 10 பேருக்கு போய் சொல்லுவோங்கிற இன்ஸ்பிரேஷன் அந்த இடத்துல எங்களுக்கு வந்தது. உடனே ஊருக்கு வந்த உடனே சில பக்தர்கள் எங்கள் வீட்டுக்கு கிளாஸ் எடுப்பீங்களா, ஏன்னா எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா ஆரம்ப காலத்தில் ஆண்கள் ஆண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டாங்க. ஆனால் வீட்டில் பெண்கள் பயங்கரமான எதிர்ப்பு, எங்கே இவங்கெல்லாம் சன்னியாசியாக போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் பயமுறுத்தி வச்சுட்டாங்க. கோயில்னு உங்கள் வீட்டுக்காரர் போகிறாரு, சன்னியாசியாக போயிடுவார், இப்போ குடும்பத்தை யார் கவனிக்கிறது அப்படின்னாங்க.
ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாழணும், வாழ்க்கை எப்படி வாழணும் சொல்லி கொடுக்குறது தான் இஸ்கானே ஒழிய வாழ்க்கையை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா கிரகஸ்தா லைஃப்பில் இது ரொம்ப பெரிய பயம் இல்லையா? ஏன்னா வீட்டில் இருக்கணும், எல்லாருமே இருக்கணும், சேர்ந்து இருக்கணும். அதுவும் எங்கள் குடும்பம் நான் சொல்லிட்டேன், கூட்டு குடும்பம் சொல்லிட்டேன். 3 அண்ணன் தம்பிங்க, ஒரு தங்கை, அதுக்கப்புறம் குழந்தைகள், பெரிய குடும்பம். அப்போ அத்தனை குடும்பத்தையும் நம்ம இருக்கணும், ஆனால் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அப்போ எப்படி இதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு சொன்னால் குரு மகாராஜ் சொன்னார், நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க, ஆனால் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நாலேஜ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நாலேஜ் எடுத்துக்கோங்க. அந்த நாலேஜுங்கிறது எதில் கிடைக்குதுன்னா பகவத்கீதை பாகவதத்தில் இருக்குது. அப்போ பகவத்கீதையை நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். படிக்க ஆரம்போது 13வது அத்தியாயத்தில் 8லிருந்து 12 ஸ்லோகம் இருக்குது. அது இல்லத்தை இனிமையாக வைக்க என்ன வழி. நான் முதல்ல என்ன செய்வேன்னா சும்மா ரீட் பண்ணிக்கிட்டே போனேன், பகவத்கீதையை ரீட் பண்ணிக்கிட்டே போனேன். அப்போ அந்த பாயிண்ட் வந்தவுடனே வீடை பற்றி சொல்லிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தை எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன். அதில் மொத்தம் 4 பாயிண்ட் தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இல்லம் இனிமையாக இருக்கணும்னா என்ன வழி. பிரபுபாதா ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கார். வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபியுங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், வீட்டில் நீங்கள் சமைக்கிற உணவை பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்து அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுங்க, 2வது பாயிண்ட். 3வது, பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் படிக்க ஆரம்பிங்க, இன்றிலிருந்து படிக்க ஆரம்பிங்க. 4வது பாயிண்ட், விக்கிரக வழிபாடு, அதாவது பகவானை வந்து என்ன செய்யலாம், வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க. ஏன்னா விக்கிரக வழிபாடுக்கு நல்ல ஆப்புலண்டான நல்ல உணவு முறைகள், நல்ல அலங்காரங்கள், நல்ல துணிவைகள், அதை வந்து கிரகஸ்தர்களால தான் செய்ய முடியும். ஏன்னா மற்ற ஆசிரமங்களை விட கிரகஸ்த ஆசிரமங்கள் தான் பொருள் சேர்க்கலாம், புலநுகர்வு எல்லாம் நமக்கு விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் விக்கிரக வழிபாடு நீங்கள் பண்ணுங்க. அப்போ அந்த 4 கட்டளைகள் நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த இல்லம், ஆக்சுவலாக நிறைய பேருடைய இல்லம் எப்போவுமே குருட்சேத்திரமாக தான் இருக்குது. ஆனால் எப்போ அந்த இல்லத்தை விருந்தாவனமாக மாற்றுறது, இந்த 4 பாயிண்ட் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக விருந்தாவனமாக மாறிடும். அப்போ நம்ம வீட்டில் என்ன செய்யலாம்னா, வீட்டில் எல்லாருக்கும் உட்காந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னோம். நான் சொன்னேன் இல்லையா, வீடுகளில் கிளாஸுக்கு போகணும். ஆனால் உண்மையிலே நான் வீடுகளுக்கு கிளாஸுக்கு போனேன்னா அதுக்கு எங்களுடைய குரு, அதாவது என்னுடைய குரு என்னுடைய கணவர் தான் முக்கியமான காரணம். ஏன்னா வீட்டில் இதுக்கெல்லாம் பயங்கரமான எதிர்ப்பு, சவால், பயங்கரமான சவால். மாமியாரெலாம் வீட்டில் இருக்காங்க. ஏன்னா நீ பாட்டுக்கு வீட்டை போட்டுட்டு நீ பாட்டுக்கு போகிற, இதெல்லாம் போய் சொல்ல போகிறீங்களே, அவங்கெல்லாம் சொன்னால் இதெல்லாம் கேட்பாங்களான்னு தெரியலை. இவங்க சொல்லியிருக்காங்க, நான் போகிறேன், அவ்வளோதான், வேறு பாயிண்ட்டே இல்லை. உடனே சரின்னு கூட்டிகிட்டு போயாச்சு. போனால் அங்கே என்ன கேட்குறாங்க, ஏன் நாங்களாம் என்ன பக்தி பண்ணலையா, நீங்கள் தான் புதுசாக பக்தியை பற்றி சொல்ல வந்திருக்கீங்களா, அதில் என்ன கிருஷ்ணரை மட்டும் கும்பிட்றது, நான் சிவனை கும்பிடுவேன், நான் முருகனை கும்பிடுவேன், இந்த மாதிரி பலவிதமான எதிர்ப்புகள். அப்போ தான் பகவத்கீதையில் சொல்லியிருக்கு பாருங்க, அகம் சர்வசிய பிரபுவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே, எல்லாவற்றினுடைய மூலமும் நானே அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கார். நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? நம்ம எல்லாரும் கிருஷ்ணனை கும்பிடுவோம். கிருஷ்ண நாமம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் ரொம்ப ஈஸியான 3 வார்த்தைகள், ஹரே கிருஷ்ணா ராமா, 3 வார்த்தைகள் தானே. இதை சொல்லுங்களேன், இதை சொல்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம், அதை நீங்கள் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கொடுக்கறது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா யங்கர்ஸ், வயசானவங்களை விட யங்கர்ஸ் ரொம்ப அட்ராக்ட் ஆனாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆன்மீகம்னா பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது. அப்போ இந்த கிளாஸை பற்றி அவங்க கேட்க அவங்களுடைய சந்தேகங்கள்லாம் கொஞ்சம் தெளிவுபட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு தடவை எனக்கு ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து என்னோடய கிளாஸுக்கு வந்திருந்தா. அவள் சொன்னால், நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் குடும்பத்துலேயும் நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறோம், அதனால் எங்கள் வீட்டுக்கு வந்து கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்னு அவள் கேட்டிருந்தா. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் வந்து உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன்ப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவளும் சொன்ன கேள்விக்கு பதில் என்னடனா, சனிக்கிழமை சாயந்தரம் வாங்க, அன்றைக்கி தான் நான் காலேஜ் முடிஞ்சு வந்துடுவேன், உங்களுக்கு நான் பார்த்துருவேன் அப்படின்ட்டான். சரி அப்படின்னு. அடுத்த நாள் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்க, நீ என்ன 20 வயசில் நீ ஆன்மீகத்துக்கு போகிறேங்கிற, இதெல்லாம் 60 வயசுல போகணும், இப்போவே வா நீ போகணும் அப்படின்னு அவங்க பாட்டி, எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் கேட்டாள்.
ஆமாம்மா, உங்கள் பாட்டி சொன்னால் அது 100க்கு 100 உண்மையாக தான் இருக்கும். நாளையிலேருந்து நீ கிளாஸுக்கு வராத, உங்கள் பாட்டியை அனுப்பு அப்படின்ட்டு நான். அடுத்த நாள் உங்கள் பாட்டி வரல. நான் கேட்டேன், ஏம்மா உன் பாட்டியெல்லாம் வர சொன்னேன், நீ ஏம்மா வந்த அப்படின்னு. இல்லை போடி, நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னால் நீ என்னையே கூப்பிட்றியா, என்னால் முடியாது அப்படின்ட்டான். ஏன்னா இப்போ பகவானுக்கு படைக்கணும்னா ஃப்ரெஷ்ஷான மலர் படைக்கிறோம், ஃப்ரெஷ்ஷான ட்ரெஸ் கொடுக்குறோம், ஃப்ரெஷ்ஷான பிரசாதம் கொடுக்குறோம். அப்போ நம்மளை மட்டும் ஏன் ஓல்டாக கொடுக்கணும்? நினச்சி பாருங்க, நம்மளே ஃப்ரெஷ்ஷாக தானே கொடுக்கணும். அப்போ நம்ம ஏன் அவர் என்ன சொல்ல, பிரகலாத் மகாராஜா 5 வயசில் வாங்க அப்படின்ட்டுருக்காரு ஆன்மீகத்தை. நம்ம வந்து அட்லீஸ்ட்டு 20 வயசில் வர்றது ஒன்றும் தப்பு இல்லையே. உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப லேட்டாக கிடச்சி. என்ன கிடச்சுன்னா எங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்கும்போது கிடச்சிருக்கு, இல்லை 50 வயசு இருக்கும்போது கிடைக்குது. ஆனால் நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆனால் எங்களால் அது அந்த அளவுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு குறைஞ்சிட்டு இருக்குது. குரு மகாராஜ் தனி பிறவி, அவருக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது. நாங்கள்லாம் அப்படி இல்லையே, இல்லையா? சாதாரண குடும்பத்தில் உள்ளவங்க, பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, அதை போட்டு தலையில் போட்டு இது பண்ணிகிட்டு இருப்போம். இதெல்லாம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த அளவு ஞாபகம் இல்லை. அவளுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, நம்மளை சுற்றி உள்ளவங்கள்ட்ட நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அப்போ இந்த கிரகஸ்த ஆசிரமத்தில் போய் ஒவ்வொரு வீடுகளையும் போய் நீங்கள் பக்தி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய வெற்றிக்கு கடைசியில் எல்லாரும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையிலே எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அந்த இன்னைக்கோ நாளைக்கோன்னு சொல்கிற வயசான டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, வாயவே திறக்க மாட்டாங்க. ஒரு வார்த்தை கிருஷ்ணான்னு சொல்லுங்க, ராமான்னு சொல்லுங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடிக்கிற சொல்லுவாங்க, முத்தின மூங்கில் வளையாது. அதனால் அவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. சரி ப்ரே பண்ணிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் விட்டுருவோம். இதுக்கு ஆனால் முதல்ல நான் கிளாஸுக்கு போனோன்னு ஒரு கதை சொல்லுவேன். எல்லார்ட்டையும் ஒரே ஒரு கதை சொல்லுவேன், ஒரு ராஜா கதை சொல்லுவேன். என்னென்னா, அந்த ராஜா எப்படின்னா, ஒரு நாட்டில் ராஜாவை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, ரோட்டில் யார் போனாலும் ஒரு யானை கையில் மாலை கொடுத்துருவாங்க. அந்த மாலை யார் கழுத்தில் போடுதோ அவங்க தான் ராஜா. உடனே அந்த ராஜாவை கொண்டாந்து அந்த அரண்மனையில் கொண்டாந்து வச்சுருவாங்க. அப்போ அந்த மந்திரி ஒவ்வொரு தடவையும் ராஜாட்ட வந்து பேசுகிறாரு. அதே மாதிரி ஒரு பிச்சைக்காரரு என்ன பண்ணுறாருன்னா ராஜா வயரம். அப்போ மந்திரி வந்து பேசுகிறாரு, நானும் எல்லா ராஜாக்கிட்டையும் சொன்னேன், ஒருத்தர் கூட என் பேச்சை கேட்கவே இல்லை, நீங்களாச்சும் கேட்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா கேட்குறாரு. உங்களுக்கு 5 வருஷம் நீங்கள் இந்த ராஜ்யத்தில் இருக்கலாம், என்ன வேணாலும் அனுபவிக்கலாம். ஆனால் 5 வருஷம் முடிஞ்ச பிறகு உங்களை கொண்டு போய் ஒரு தீவு, யாருமே ஆள் இல்லாத தீவில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு இங்கே சாப்பாடு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, அந்த தீவிலே நீங்கள் இறந்து போயிடுவீங்க. இதுதான் இந்த ஊரோட வழக்கம் அப்படின்ட்டார். அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ராஜா கேட்பார். அப்போ தான் அவர் மந்திரி சொல்வார், நீங்கள் 5 வருஷம் நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்பாங்கல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் அந்த தீவை என்ன செஞ்சிருங்க, நல்லா செழிப்பாக்கிருங்க, அங்கே மக்களை கொண்டு விடுங்க, அங்கே வீடுகளை கட்டுங்க, அங்கே ஒரு அரண்மனையை கட்டிக்குங்க. இவங்க 5ஆவது வருஷம் உங்களை கொண்டு அங்கே விட்டுட்டா நீங்கள் அந்த ஊருக்கு நீங்கள் ராஜாவாயிருங்க, அவ்வளோதானே, இதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு மந்திரி சொல்லிடுறார். ஓ, இது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு இந்த ராஜா கரெக்டாக பண்ணிடுவார். இது வந்து ராஜா கதை கிடையாது, இது நம்ம கதை. என்னன்னா, நம்மளும் வயசான பிறகு நம்ம வந்து சொத்து சேர்த்து வைக்கிறோம், எல்லாத்தையும் படிப்பு சேர்த்து வைக்கிறோம், புகழ் சேர்த்து வைக்கிறோம், எல்லாம் சேர்த்து வைக்கிறோம். ஆனால் நம்ம போகும்போது காதருந்த ஊசியும் வாராது கடைவெளிக்கு. அப்போ ஆனால் பக்தி வந்து நித்தியமானது, ஆன்மீகம் நித்தியமானது. வேற பகவானே என்ன சொல்லியிருக்கார், பிராப்பிய புண்ணிய கிருதாம் லோகா நுசித்வா சாஸ்வதி சமா சுசினாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோ அபிஜாயத்தே. இல்லையா? நீங்கள் எந்த அளவு பக்தி பண்ணுறீங்களோ, அடுத்த பிறவியில் உங்களுக்கு ஒரு செல்வந்தர் குடும்பத்திலேயோ இல்லை ஒரு பிராமணர் குடும்பத்திலேயோ பிறக்கக்கூடிய வாய்ப்பை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ நம்ம இந்த பிறவியில் நம்ம சேர்த்து வைக்கிற பக்தி நமக்கு அடுத்த பிறவியிலும் உதவுது. பகவானும் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கார், நேகா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே சொல்பம் அபியசிய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். நீங்கள் கொஞ்சம் பக்தி பண்ணாலும் உங்களை மிகப்பெரிய பயத்திலிருந்து உங்களை காக்கிறேன் அப்படின்னு இருக்கார்.
அதைத்தான் நான் கிளாஸில் சொல்கிறது. நீங்கள் பக்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே அது உதவும். ஏன்னா நம்ம ஒரு குருவை சரணடையணும். பக்தி பண்ணுறதுனா சும்மா பக்தி பண்ணு. ஏன்னா இப்போலாம் நம்ம கோயிலில் போனால் மாவிளக்கு வைக்கிறது, பொங்க வைக்கிறது, காவடி எடுக்கிறது, இதை பக்தி நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது பக்தி கிடையாது. பக்தினா என்ன? பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும். பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அதை நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும். அதுலேயே நம்ம இருக்கிறது என்னென்னா கிரகஸ்த ஆசிரமம். கிரகஸ்த ஆசிரமத்தில் மொத்தம் 4 ஆசிரமம் இருக்குது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். அப்போ மற்ற 3 ஆசிரமங்களையும் பிறப்பித்து போஷித்து பராமரித்து முக்கிய பங்கு வகிக்கிறதே நம்ம கிரகஸ்த ஆசிரமம் தான், இல்லையா? 4 ஆசிரமத்தில் கிரகஸ்த ஆசிரமத்தில் உள்ளவங்க தான் அந்த 3 பேருக்குமே போஷாக்கு கொடுக்குறவங்க. அப்போ அந்த கிரகஸ்த ஆசிரமத்தை நம்ம எப்படி வாழ்க்கையில் நடத்தணும்? நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்மெல்லாம் கிரகஸ்தா தானே அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் இங்கே வந்த பிறகுதான் தெரியுது நம்மெல்லாம் கிரகஸ்தா இல்லை, கிரகமேதி, இல்லையா? ஏன்னா எங்களுடைய சுய புலனுக்காக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு? கிரகமேதி. அப்போ கிரகஸ்தானா என்ன மீனிங்? கிரக ஸ்தித ஆசிரமம். என்னன்னா பகவானிடம் குடும்பத்தோடு அடைக்கலம் ஆகிறது இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான கிரகஸ்த ஆசிரமம். அப்போ பகவானோட அடைக்கலம் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஏது செய்யணும் தெரியாதே. அதுக்கு தான் ஒரு குரு, நம்முடைய குரு ஜெயபதா மகாராஜ், அவருடைய வழி தோன்றல்கள், அது நிறைய பக்தர்கள் எல்லாருமே என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அந்த வழிமுறையை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. உண்மையிலே இஸ்கான்ங்கிறது என்னென்னா இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அப்போ அந்த உணர்வை எப்படி கொண்டு வர்றது? ஒரு நாளில் அந்த உணர்வு மாறுமா? யாருக்காச்சும் முடியாது. அப்போ அந்த உணர்வை படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொண்டு வரணும்னா எந்த அளவு கொண்டு வரணுங்கிறது முதல் 4 பாயிண்ட் சொன்னேன். ஆனால் இதே கேள்வியை யுதிஷ்டர் கேட்குறார், நாரதர்கிட்ட கேட்குறார். என்னன்னா ஒரு கிரகஸ்தருடைய கடமை என்ன அப்படின்னு கேட்குறார். அவருக்கு உடனே நாரதர் பதிலளிக்கிறார், 5 பாயிண்ட் சொல்கிறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்ன சொல்கிறாருன்னா பரமபுருஷ பகவானை வழிபடுதல் அப்படின்ட்டார். முதல் பாயிண்ட். யார் பரமபுருஷ பகவான்? பகவத்கீதை சொல்லிக்க பரபிரம்ம பரம்தாம பவித்திரம் பரமம் பவான். யாரை பற்றி பேசுகிறாங்க? கிருஷ்ணர். அப்போ கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான். அப்போ மற்றவங்களாம் யார்? ஏன்னா எல்லாருக்கும் கேள்விகளுக்கு பதில் நாங்கள் சொல்லணும் இல்லையா? அவங்கெல்லாம் பகவானுடைய அந்த பெரிய நிர்வாக பொறுப்பில் வரக்கூடிய அதிகாரிகள். 33 கோடி தேவர்களுமே அதிகாரிகள். அப்போ அந்த அதிகாரிகள் யார், தெய்வம் யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பகவானே வழிபடணும். இது நம்ம ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது. என்ன வழக்கம்னா, நீ காளியை கும்பிடுறியோ, நீ முருகனை கும்பிடுறியோ, நீ சிவனை கும்பிடுறியோ, ஆனால் உன்னை தூக்கிட்டு போகும்போது என்ன சொல்லி தூக்கிட்டு போவாங்க? கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவாங்க. ஏன் நீ கும்பிடுற தெய்வத்தை சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக வேண்டியதானே? ஏன் கோவிந்தா சொல்கிறாங்க? ஏன்னா எல்லாரும் போக வேண்டிய இடம் அதானே, பகவான்கிட்ட தான் நம்ம எல்லாருமே போகணும். ஏன்னா நம்ம எல்லாரும் வந்தது அவர்கிட்ட தானே வந்திருக்கோம், திருப்பி நம்ம எல்லாரும் அவர்கிட்ட தானே போகணும். அதனால் புரிஞ்சுக்குங்க. அதாவது வெளியில் உள்ளவர்கிட்ட எப்படி பேசணும்னா, நீங்கள் புத்தகத்தில் உள்ளதை பேசினோம்னா ஒன்றும் நடக்காது. அங்கே அவங்ககிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேசினா சரி, ஓ அப்படியா அப்படின்னு அவங்க உடனே கேட்பாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கொண்டு வரணும். பரமபுருஷ பகவானே வழிபடுதல். அப்போ கிருஷ்ணர் யார், கிருஷ்ணருடைய பெருமைகள் என்ன, இதெல்லாம் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாகவதம்னா என்னன்னு கேட்குறாங்க. பகவான்கிட்ட உள்ள பக்தர்களை பற்றி சொல்லப்படுறது பாகவதம். அப்போ ரெண்டையுமே நம்ம படிக்கணும். எப்படி ஒரு ட்ரெயின் 2 தண்டவாளத்தில் ஓடுமோ அதே போல் நம்மளும் படிக்கும்போது எப்படி படிக்கணும்? பகவத்கீதை, பாகவதம் ரெண்டையும் நம்ம இணையோட படித்தோம்னா நம்மளால் இந்த ஆன்மீகத்தை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னென்னா, வைஷ்ணவர்களையும் சாதுக்களையும் வீட்டுக்கு வரவேற்று உபசரிக்கணும். 2வது பாயிண்ட். உண்மையிலே நாங்கள் கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே எங்கள் வீட்டுக்கு வந்த நிறைய பக்தர்கள் தான். அவங்கனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். அதுலேயும் முதல்ல பாத யாத்திரை
அந்த வடக்கு மாசி வீதியில் நாங்கள் குடியிருந்த போது வந்திருந்தது. பாத யாத்திரையும் போது அந்த பாத யாத்திரையில் வந்து அந்த ராதா கிருஷ்ணனுடைய அந்த உருவம், அதில் பிரபுபாதாவுடைய சிலையை பார்த்து நிறைய பேர் நிஜமானவரே உட்கார்ந்துருக்காரு அந்த வண்டியில். எல்லாரும் கொண்டாந்து காசு கொடுத்தா, ஐயா வாங்கிக்கோங்க, ஐயா வாங்கிக்கோங்க. அவர்கிட்ட போய் அவர் என்ன பண்ணுவார், ஆனால் அப்படியே தத்ரூம பிரபுபாதாவுடைய உருவம். அப்போ எல்லாருமே அந்த காலையில் விடிய காலம் 4:30 மணிக்கு தெருவில் மங்களாரத்தி எல்லாம் நல்லா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி அத்தனை பேரும் ஆடுவாங்க. உடனே அந்த தெருவில் உள்ள அத்தனை பேருமே வந்து ரொம்ப ரசிப்போட அவங்களும் சேர்ந்து ஆடுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அவங்களும் என்ன செய்கிறாங்க, ஏன்னா கிருஷ்ண பக்திங்கிறது எப்படின்னா அது ஒரு வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் யாருக்கு வேணாலும் தொற்றிக்கலாம் இல்லையா? அப்போ அவங்களும் ஆட ஆரம்பித்தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யணும், வைஷ்ணவர்களுக்கு சேவா. ஏன்னா வைஷ்ணவ சேவாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் கிரகஸ்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரபுபாதா நிறைய தடவை எழுதியிருக்கார். அவர் சின்ன வயசில் நிறைய வைஷ்ணவர்களை அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல உணவளித்து அப்புறம் பிரபுபாதாவை கூட்டிகிட்டு வந்து ஆசீர்வாதம் அங்கே வைப்பாராம். அப்படி ஆசீர்வாதம் வாங்கினதுனால தான் இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு பிரபுபாதா சொல்லியிருக்கார். அப்போ நம்ம என்ன செய்யணும், சிறு வயதிலிருந்தே நம்முடைய குடும்பத்தினரையும் நம்முடைய குழந்தைகளையும் வைஷ்ணவர்களிடம் இந்த ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு பயிற்றுவிக்க வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், வைஷ்ணவர்களையும் சாதுக்களையும் உபசரிக்கணும். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னென்னா, முன்னோர்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு இந்த உடல் நமக்கு கிடைச்சதுக்கு இந்த புத்திசாலித்தம் ஜீன்ஸ் சொல்லுவாங்களே, அந்த ஜீன் மூலிமா நமக்கு வருதுன்னு. அப்போ அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். இது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. 4வது பொதுமக்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பிரசாதம் விநியோகம் பண்ணணும். ஏன்னா எல்லா ஜீவன்களையும் பகவான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், சம சர்வேசு பூதேசு அப்படின்னு இருக்கார். எல்லா உயிரினங்களையும் சமமாக நேசிக்கணும். 5வது பாயிண்ட் என்னன்னா, முக்கியமான பாயிண்ட், நம்மளே பிரசாதம் கட்டாயம் சாப்பிடணும். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கறது ஈஸி, ஆனால் நம்ம சாப்பிடணும்னு சொல்லும்போது சில பேர் சொல்லுவாங்க, அப்போ நான் வெளியூருக்குலாம் போகிறேனே, வெளியூருக்குலாம் போகும்போது நான் பிரசாதம் எனக்கு கிடைக்காதே, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி. ஆனால் மனம் வைத்தால் மார்க்கம் உண்டு. இது எங்களுக்கு எந்த அனுபவம் அப்படின்னா, நாங்கள் ஒரு தடவை 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 21 பேர் சேர்ந்து ஒரு டூர் போயிருந்தோம் அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவில் வந்து என்ன செய்யறதுனா, பிரபுபாதாவோட தோற்றுவித்த கோயிலெலாம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு, எங்கள் பிரபு, எங்கள் பையன், எங்கள் சம்மந்தி எல்லாரையும் கூட்டிகிட்டு நாங்கள் போயிருந்தோம். கிராண்ட் கேனியன் ஒரு இடம். ஆனால் என்னென்னா, கோயிலில் பிரசாதம் செஞ்சு கையில் கொண்டு போகிறோம். கிராண்ட் கேனியன் ஒரு இடம், மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. அங்கே எல்லாம் போனோம்னா அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹைட்டான இடம், பயங்கரமான வெயில். அப்போ அங்கே போய் லெமன் சாதமும் தயிர் சாதமும் சாப்பிட்ட ஒரே டிக்கெட் நாங்கள் தான். எல்லாரும் இன்னும் ரொம்ப வாடை அடிக்குது, ரொம்ப ஸ்மெல் நல்லா இருக்கு, எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க, நாங்கள் பிரசாதம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு, உங்களுக்கு என்ன வந்து சாப்பிடுங்கன்னு. அவங்க வெறும் பண்ணையும் பர்கரையும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அது முடியுமா? நம்மளால அதெல்லாம் முடியாது. ஆனால் பகவான் ஏற்பாடு பண்ணுறார். இது நிறைய தடவை இந்த அனுபவங்கள் கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்குன்னா, சில சமயம் வந்து நாங்கள் வந்து மாயாப்பூர்லேருந்து மதுரைக்கு கிளம்பும்போது பிரசாதம் ஆரம்ப காலத்தில் சொல்கிறேன், பிரசாதம் கையில் கிடைக்காது. சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஒரு தடவை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா பிள்ளை குட்டி எல்லாருமே கூட்டிகிட்டு போயிருந்தோம். பிரசாதம் கையில் இல்லை. பிள்ளைகள்லாம் அழ ஆரம்பிச்சிடுச்சுங்க. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணும்போது ஒரு பெரிய டீமே வந்துச்சு. ஒரு டீமே வந்து, நாங்கள் பிரசாதம் கொண்டு வந்திருக்கோம், நீங்களும் எங்களோட சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு அந்த என்ன சொல்கிறதுன்னு டெடிக்கேட்டடாக நம்ம இருக்கோமோ அந்த அளவுக்கு கிருஷ்ணர் நமக்கு என்ன செய்கிறாரு, வசதி பண்ணி கொடுக்குறார். இது அவர் பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், டெடிக்கேஷன். ஏன்னா பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எதையுமே நம்மள்ட்ட வந்து எதிர்பார்க்கலை, ஒன்றே ஒன்று தான், டெடிக்கேஷன். ஆனால் அந்த டெடிக்கேஷன் யார் நமக்கு கொடுக்கணும்? குரு. நம்ம குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வலியுறுத்துறதுனால தான் நம்மளால டெடிக்கேஷனாக நம்மளால் இருக்க முடியுது. அப்போ அந்த குரு என்ன பண்ணாருன்னா,
நிறைய தடவை மகாராஜ் நம்ம ஊருக்கு வந்திருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது அவருடைய இப்போ வாசித்தாங்க, இப்போ ஹரிலீலா பிரபு வந்து வாசித்தாங்க அவருடைய ஆணைகள் அவருடைய கட்டளைகள் அப்படின்னு வாசிக்கும்போது அவர் வந்து சொல்லுவார், பிரபு வந்து உடனே அவர் தலைமையில ஏற்று அவர் என்ன சொல்கிறாரோ அதை உடனே செஞ்சிருவார். ஆனால் இவர் வீட்டுக்கு மூத்தவர், அதனால் இவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் தலையாட்டிடுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். எங்களுக்கு வேறு பேச்சே கிடையாது. நாங்கள் மறுப்பெலாம் சொன்னதே கிடையாது. சரி, அவர் சொல்கிறத நாங்கள் செஞ்சிடுறது. கணவன் மனைவி 2 பேர் இருக்கும். அந்த 2 பேரும் ஒரு குடும்பத்தில் கிரகஸ்தா, அதனுடைய வண்டி கிரகஸ்தா மாட்டு வண்டின்னா அதில் உள்ள 2 மாடுகள், அந்த 2 மாடுகளும் என்ன செய்யணும்னா ஈக்குவலாக ஓடணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஆண் பெண் இருவருமே கிரகஸ்த ஆசிரமத்தில் கிருஷ்ண பக்திக்கு சேர்ந்து வந்தா அதுதான் இருக்கிறதுலே மகா பெரிய அதிர்ஷ்டம், பெரிய அதிர்ஷ்டம். அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது உண்மையில குருவுடைய கருணையினால் தான் கிடைக்கும். அப்போ எங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டே வந்தோம். அப்புறம் குழந்தைகளும் என்ன பண்ணிச்சுங்க, ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிச்சு. தம்பி சம்சாரம், அவள் பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கும்போது நான் சொன்னேன், எப்பா குழந்தைய கர்ப்பமாக இருக்குன்னு, என் குழந்தையும் கர்ப்பத்திலேயே நான் வந்து நல்ல வெஜிடேரியன் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணிட்டா, அவள் மாசமானதுலேருந்தே அவள் வந்து சாப்பிடவே இல்லை, எதுவுமே சாப்பிடலை. ஏன்னா பிறக்கக்கூடிய குழந்தையாச்சும் நல்ல பியூர் டிவோட்டியாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஏற்பாடுகள்லாம் இதெல்லாம் தானாகவே நடந்தது. நிறைய, அதாவது எங்கள் வீட்டுக்கு வந்த குருமார்களுடைய ஆசீர்வாதம், எங்களுக்கு உதவக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படி உங்களால் இது சாதிக்க முடிஞ்சுன்னு கேட்குறாங்க. இது நாங்கள் ஒன்றும் சாதிக்கலை, என்னென்னா குரு கிருபை, நம்முடைய குரு கிருபை தான். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வீடு வீடாக போய் இந்த பக்தியை பரப்பும் போது உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஊரில் வந்து சர்வீஸுக்கு வந்து உண்மையில் எல்லோருமே ஆசையோடு வருவாங்க, உண்மையா இல்லையா? ஏன்னா பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே வந்துடுறாங்க. ஆனால் நாலேஜ் இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. வெறும் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் அது சென்டிமெண்டலாக போயிடும். அப்போ நாலேஜ் நம்ம வேணும். ஆனால் அதே சிம்டல் சில பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, நாலேஜ் எடுத்துக்கிறாங்க, ஆனால் சர்வீஸுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அப்படி சர்வீஸுக்கு வரலைன்னா அது வெறும் மனக்கற்பனையில் தான் அவங்க இருப்பாங்களே ஒழிய பிரயோஜனம் கிடையாது. நாலேஜும் வேணும், சர்வீஸும் வேணும், 2ம் ஈக்குவலாக நமக்கு இருக்கணும். உண்மையிலே இது பார்த்தீங்கன்னா இது பெரிய ப்ராஜெக்ட். நான் எங்கள் கிளாஸில் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், யானையை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்பேன். யாருக்காச்சும் ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லலாம். யானையை எப்படி சாப்பிடலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக, அதுதான் ஆன்சர். அதே மாதிரி கிருஷ்ண பக்திங்கிறது பெரிய ப்ராஜெக்ட், பெரிய இது. அதை நம்ம வந்து நம்மளால் உடனே ஹை இதுக்கு நம்மளால் வர முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்மளால் வர முடியும். அதனால தான் அடிப்படை என்னென்னா பகவானுடைய மகா மந்திரம், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் தான். இப்போ நிறைய அதில் உண்மையிலே கொரோனா வந்து எல்லாருக்கும் கெடுதல் விளைவிச்சிச்சு. ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை கொடுத்தது கொரோனா தான். ஏன்னா நிறைய ஆன்லைன் கிளாஸ் அப்போ தான் நாங்கள் எடுத்தோம், நிறைய பக்தர்கள் உருவானதும் அப்போ தான். ஏன்னா ஆன்லைனில் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க, வீட்டில் இருக்கும்போது நல்ல விஷயங்களை கேட்கலாம் இல்லையா? அப்போ நல்ல விஷயங்கள் இருக்குன்னா பகவத்கீதையை விட நல்ல விஷயம் வேறு இருக்கா என்ன? அப்போ எல்லாருக்கும் ரெகுலராக பகவத்கீதை எடுக்க ஆரம்பித்தோம், பாகவதம் எடுக்க ஆரம்பித்தோம். ஆட்டோமேட்டிக்காக பக்தர்கள் ஆகிட்டாங்க. இப்போ கொரோனா முடிஞ்ச உடனே எல்லாருமே இப்போ பக்தர், இப்போ இன்றைக்கி வந்து நாளைக்கு தீட்சை எடுக்கிறாங்க நிறைய பேர், 25 பேர் அதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. எல்லாருமே கொரோனாவில் வந்த அவ்வளோ டிவோட்டிகள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பம் இப்போ மகாராஜ் வந்து எங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணும்போது பக்தி விருட்சா, அவர் இப்போ கூட சொன்னார், ஹரிலீலா பிரபு சொன்னார், பக்தி விருட்சாங்கிற திட்டத்தை குரு மகாராஜ் தான் அறிமுகப்படுத்தினார். அது உண்மையிலே என்னென்னா நாலேஜ் வித் டிவோஷனல் சர்வீஸ் இல்லையா? சர்வீஸும் எப்படி பண்ணணும், நாலேஜும் எப்படி எடுத்துக்கிறணும். அதை வந்து நம்ம ஒரே நாள்லேயே அவங்கள்ட்ட நம்ம திணிக்க முடியாது. அவங்கள்ட்ட நாங்கள் என்ன செஞ்சோம், இப்போ சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த விழா சிறப்பாக நடக்கிறதுக்கு அந்த மெம்பர் தான் காரணம்.
இல்லையா? அந்த மெம்பர்ஸோடைய ஒத்துழைப்புல தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த எங்களால் சாதிக்க முடிஞ்சிச்சு. அத்தனை குடும்பத்தில் உள்ளவங்களும் வந்து வீடு எல்லாருமே வீடு கணவன் மனைவி இருவருமே வந்து முழுவதுமாக சேவை செஞ்சு எல்லாம் கோயிலோடு இணைஞ்சு சேவை செஞ்சுருக்காங்க. இது உண்மையிலே எங்களுக்கு இது உங்களுக்கு 2 நாள் மட்டும்தான் ப்ரோக்ராம். ஆனால் எங்கள் வீட்டில் குரு மகாராஜ் வந்திருக்காரு, சஃபாரி டிவோட்டிஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பூராமே அந்த வீடே கோலோக விருந்தாவனமாக இருந்துச்சு. டெய்லி மகாராஜா பார்க்க வர்றவங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம். மகாராஜும் ரொம்ப ஆனந்தமாக எல்லாருக்கும் ஆசீர்வாதம். நாங்கள் கூட மகாராஜா தொந்தரவு பண்ணால் நீங்கள் தொந்தரவு பண்ணோன்னே எல்லாரையும் வர சொல்லு, எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னு அவரே கூப்பிட்றார். அவரே கூப்பிட்டு எல்லாருக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க ஒரு 45 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் ஒன்று மகாராஜா வந்தோடனே அவங்களும் ஆசீர்வாதம் வாங்க போகிறார். டே நீங்களாம் போறீங்களாடாண்ணா, எங்களுக்கு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க, நாங்களும் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், ஏன் தாராளமாக வாங்கலாம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். உடனே அவருக்கும் எல்லாருக்குமே அவர் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அவ்வளவு கருணையானவர் நம்ம மகாராஜ். சொல்லுவாங்க வைஷ்ணவர்கள்னா பர துக்க துக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பர துக்க துக்கின்னா என்ன மீனிங்? அடுத்தவங்களுடைய துன்பத்தை பார்த்து துன்பப்படுறவங்க. அப்போ இவங்கெல்லாம் பார்ப்போம் அவரவர் கர்ம வினைகளின் காரணமாக அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நாங்கள் முதலாளியாகவும் அவங்கெல்லாம் தொழிலாளியாகவும் இருக்காங்க இப்போ இந்த பிறவியில். அப்புறம் அவங்களுடைய கர்ம வினைகள் ஏதோ கொஞ்சம் சுக்குருதி இந்த பிறவியிலாச்சும் நமக்கு குரு மகாராஜருடைய அந்த ஆசீர்வாதங்கிற சுக்குருதி அவங்களுக்கு கொடுத்தா அடுத்த பிறவியாச்சும் அவங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போய் ஆசீர்வாதம் வாங்குங்க. உண்மையிலே ரொம்ப அற்புதமாக அவ்வளோ பேருமே சேவை பண்ணுறாங்க. யாருமே மனசு சொல்லிக்கல. குரு மகாராஜ் பிரபுபதாவை சொல்லுவாங்க, உலகமே வாழ ஒரு வீட்டை கட்டியவர் அப்படின்னு பிரபுபதாவை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம குரு மகாராஜ் அதை ப்ராக்டிக்கலாக எப்படி செய்யணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஏன்னா பிரபுபதா காலத்தில் நம்மலாம் வாழை நமக்கு கொடுத்து வைக்கல. ஆனால் இப்போ குரு மகாராஜ் காலத்தில் வாழை நமக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கு. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா அவருடைய கட்டளைகளை புரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்னபடி என்ன நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணி நம்முடைய குடும்பத்தை, ஏன்னா இது பிக் ஃபேமிலி. இப்போ நான் கூட்டு குடும்பம் பிரபுட்ட கூட எனக்கு நிறைய பேர் முன்னாடி பேச எனக்கு தயக்கமாக இருக்குன்னு அப்புறம் சொல்லிட்டேன். சரி என் குடும்பத்தில் பேசுகிற மாதிரி நான் பேசிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். எல்லாரும் நம்ம குடும்பம் தானே, வாசுதேவ குடும்பம் இல்லையா, அதனால நான் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடுது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு. ஆனால் இங்கே தான் நான் பார்க்குறேன் யாதும் ஊரே யாவரும் கேளிர். அவ எல்லாரையும் ஒன்றாக இணைப்பது நம்முடைய குரு மகாராஜ். நம்முடைய முக்கியமான தலையாய பணி என்னன்னா அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த பக்தி ஒளிஞ்சிருக்கு. அதை வெளியே கொண்டு வந்தது யாருன்னா நம்முடைய குரு தான். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குரு சொன்னார். நேற்று நான் ஒரு தடவை 5 தடவையும் 6 தடவையும் சொல்லியிருப்பார் அந்த வார்த்தையை. நீங்கள் பார்க்குற எல்லாத்துட்டையும் கிருஷ்ண உபதேசம் பண்ணுங்க, பார்க்குற எல்லாத்துட்டையும் கிருஷ்ண உபதேசம் பண்ணுங்க. இதை 6 தடவை சொன்னார். நான் கவனிச்சுக்கிட்டே வந்தேன். அப்போ எல்லாருமே குருவாகலாம். என்ன சொல்ல போகிறோம்? பிரபுபத புக்ஸ் எழுதியிருக்கார், அற்புதமாக புக்ஸ் எழுதியிருக்கார். அந்த புக்ஸில் உள்ளதை படித்து அதை நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொன்னாலே போதும். அதில் இல்லாத விஷயங்களே இல்லை. நான் கூட பகவத்கீதையை படிக்கும்போது ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் எளிமையான உதாரணங்கள் மூலமாக ரொம்ப அற்புதமாக பிரபுபதா விளக்கி இருக்கார். முதல் ஸ்லோகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நெல் வயலில் களைகளை பிடுங்குவது போல அப்படின்ட்டார். கௌரவர்கள் களைகள் மாதிரியாம், பாண்டவர்கள் நெற்கதிர்கள் மாதிரியாம். அப்போ கௌரவர்கள் ஏன் அவங்கள எடுக்கணும்? நான் கூட கேட்டேன், அவர்லாம் ராஜா தானே, அப்போ ராஜாக்குரிய தகுதி அவங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, ஆனால் அவங்க பக்தர் இல்லையே. பக்தர்கள் தான் இந்த உலகத்துக்கு தேவை. பக்தர் அல்லாதவர்களால் பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் அவர் என்ன செய்கிறார், நெல் வயலில் களைகளை பிடுங்குவது போல அந்த கௌரவ கூட்டத்தையே அழிக்கணும்னு தான் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கார். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுசவக. அப்போ என்ன செய்யணும்னா நமக்கும் மனசில் 1008 கலைகள் இருக்குது. நமக்கு என்னென்ன கலைகள்? காம குரோத மோக லோப மத மாச்சரிய 6 கலைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது, ஈகோன்னு ஒன்று இருக்குது.
எல்லா கலைகளையும் நம்மளை விட்டு போக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னா நம்ம மனசை பியூரிஃபை பண்ணணும். அப்படி பியூரிஃபை பண்ணுறது எப்படி முடியுங்கிறது அற்புதமான ப்ராசஸ் என்னன்னா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சாண்ட் ஹரே கிருஷ்ணா அண்ட் பி ஹாப்பி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. இல்லை 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 சுமதி வாங்கிடுச்சு கலா. சரி வா சுமதி வா. ஹரே கிருஷ்ணா. சுமதி உட்காருமா. குமார் ஒய்ஃப் வந்திருக்கான். செல்வி ரமேஷ் வா. கலா அவங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. இவர் என் தம்பி நடுவுலவர். இவர் ஹரி போல். என் தம்பி சம்சாரம். இவங்க தீட்சை வாங்கிட்டாங்க. இப்போ அடுத்து நாளைக்கு எங்கள் சம்பந்தி வராங்க. கலாவதி மாதாஜி வாங்க. இவங்க எங்கள் மூத்த சம்பந்தி. இவங்க நாளைக்கு தீட்சை வாங்குறாங்க. இப்போ இவங்க வீட்டில் தான் மகாராஜெல்லாம் தங்கியிருக்காங்க. இவங்க வீட்டில எல்லாம் மகாராஜா தங்கியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண பக்தி கத்துக்கிறன்னு சொல்லி எங்கள் வீட்டு பக்கத்தில் வீடு கட்டி வந்துட்டாங்க. இவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க. இவர் தம்பி மூணாவது கிருபா கௌர நாராயணதாஸ். இவர் தீட்சை வாங்கிக்காரு. அவங்க மனைவி தாரணி பத்மா தேவிதாசி. ஸோ எங்கள் வீட்டில் 6 பேர். இது போக என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ள அவங்க தீட்சை வாங்கிட்டாங்க. ஸோ மொத்தம் எங்கள் தம்பி இன்னும் ஒருத்தர் தான் வாங்கலை இன்னும். எங்கள் சம்பந்தியில் இவங்களும் வாங்கிட்டாங்க. மூத்த சம்பந்தி எங்கள் இவர் லதா மாதவி வந்திருக்காங்களா? வரல. அவங்க ஆளுக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. சம்பந்திக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. ஏன்னா நாங்கள் போனால் எல்லா வீட்லேயும் பிரசாதம் சாப்பிடணும்ல. நம்ம போனால் என்ன சாப்பிடும்? இல்லைன்னா நானே தூக்கிட்டு போகணும். முதல்ல அப்படித்தான் செஞ்சேன். நானே கொண்டு போய் உனக்கு சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, நம்மளும் சாப்பிடுவோம். இப்போ அவங்க பழகிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்ன செய்யணும்? ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க வாங்க. அந்த இவங்க ஆமாம், இவங்க தான் 2வது சம்பந்தி. அவர் மூத்த சம்பந்தி. இப்போ அவங்கெல்லாம் 16 வாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து அவங்களுக்குலாம் தீட்சை வாங்கி கொடுத்துருவோம் எல்லாத்துக்கும். ஆமாம். ஸோ பிரபா சொன்னபடி எல்லா குடும்பங்களையும் கிருஷ்ண உணர்வுக்கு நம்ம எல்லோரும் கொண்டு வரணும். ஸோ அது நம்ம மனப்பூர்வமாக செயல்பட்டோம்னா குரு மற்றும் கிருஷ்ணர் கருணையினால் நடக்கும். உறுதி வேணும். யார்கிட்ட வேணும்? யாருக்கு? நமக்கு வேணும். யாருக்கு வேணும்? நமக்கு. இப்போ அன்றைக்கி சொன்னால சங்கதேரஸ் பிரபு, நான் 2 வருஷம் அவங்க வீட்டில் சாப்பிட்லேன்னு. 2 வருஷம் எங்கள் வீட்டுக்கு வந்தார், சாப்பிடல. ஏன்னா நான் வெஜிடேரியன் எடுத்தோம். அப்போ 2 வருஷம் சென்று தான் அவர் எல்லாம் சாப்பிட்டாரு. அதே மாதிரி நாங்களும் எங்கள் வீட்டில் சொல்லிடுவோம், தயவுசெய்து நாங்கள் ஏன்னா எடுத்த உடனே இந்த ஆனியன் கார்லிக் பெரிய பிரச்சனை வரும் எல்லா வீட்லையும். வருதார் இல்லையா? அது வெஜிடேரியன் தானே அது. அதனால் படிப்படியாக சொல்லி 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 இவங்க எல்லாம் மாறிட்டாங்க. ஸோ எல்லோரும் இவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீல பிரபாத கி, குருதேவ கி. ஹரே கிருஷ்ணா. ஸோ 69 முடிஞ்சு 70 ஆரம்பிக்கும் போது தான் பீம ரத்த சாந்திம்பாங்க. ஸோ பிரபுக்கு நாளைக்கு பீம ரத்த சாந்தி. பூரா குடும்பமே இங்கே இருந்து அவ்வளோ அழகாக லெக்சர் கொடுக்குறீங்க. மாதாஜி நீங்கள் கொடுத்த லெக்சர் அன்பிலீவபிளாக இருக்குது. ரெக்கார்ட் பண்ணி திரும்பி கேட்கணும் போல இருக்குது. They would say in English, there's a woman behind every man. We always thought it is only Balram Govinda Prabhu. No, we know the real strength behind Balram Govinda Prabhu. And I think actually it is the strength between both of them. I think both of them are complementing each other in supporting the whole family. And as Mataji said, they are one of the elders. And I think all of us should offer namaskars to this entire wonderful couple who have inherited all of us as their children. My father says always, my father Mahamani Krishna Das Prabhu used to say that we are never poor. We are the heirs of Lord Shri Krishna, who is the richest.
And so in the same way, none of us are poor because we are their children. Hare Krishna. Thank you very much. And எல்லாரும் Hare Krishna சொன்னோம். I think every one of the members in the family are preachers. And I think that's exactly how we need to be in the modern day. In the modern day, having a joint family with 3 brothers and all their children and all their sambandhis is very rare. I think this is a family that all of us need to emulate and pray for having something like that in our own houses. This is a historic moment, and I'm suggesting that they should actually record this, have the English subtitles, and this should go viral. Hare Krishna. Thank you very much. Can I request Tulsi to come here? The Mridanga. Okay, Hare Krishna. So what an amazing family again. Thank you very much for actually inviting all of us இங்க குரு ஆக்ஞாக்கு எங்களை கூப்பிட்டு இவ்வளோ ஞானம் கொடுத்ததுக்கு ஒரு ஆக்ஞை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நமஸ்காரம். Hare Krishna. Guru Maharaj is very near all of us. Guru Maharaj is coming. I'm sure Guru Maharaj would have liked to hear Mataji's lecture also. So Guru Maharaj is very soon here. I would request again